மைனாக்கு அப்புறம் தான் அந்த பேரே ரெஜிஸ்டர் ஆகுது. பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஒரு கேப் வந்திருக்கு. திருப்பி மக்களை வியாபப்படுத்த வேண்டியிருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தா நிறைய இப்போ பக்கத்தில் பார்த்தா நிறைய மீம் கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய டெம்ப்ளெட்ஸ் ஓடிட்டு இருக்கும். மக்களுக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு ஆள் இருக்கே தெரியும், இதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமாக தான் திருப்பி போய் சேர முடியும். நம்ம ஒரு இந்த அளவுக்கு கேப் படத்தில் இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த சோஷியல் மீடியா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாவது அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதே பெரிய விஷயம் தானே. எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ ஆக்டர்ஸை காணாத போயிடுது. நம்ம ஒரு படத்தில் வந்துட்டு அது காணாத போயிடுது. ஏதோ ஒரு பிளெஸிங்கோட தான் இருக்காமா, அதான் திருப்பி இந்த வாய்ப்பு கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் சாங் ஃபுல்லா வந்து எருமாட்டு மேல இருக்கும். சோ அதனால வந்துடுச்சுன்றத நான் என்ன சொல்லுவேன் சார், பார்த்து அப்படியே அந்த எருமாடு அப்படின்னு அப்படி எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். என்னன்னா அந்த அளவுக்கு வலிங்க. என்னன்னா எரும மாடு மேல படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஓர்கன்ஸ் கிட்ட உள்ள எல்லாம் இது போயிடும். இந்த எள்ளு இப்படி குத்துரும், பயங்கர வலி. சேது சார் அது மேல படுத்து போகும்போது சீன்ல நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி நடக்கிறது, இன் பிட்வீன்ல அது குதிச்சாங்க. அப்போ இவர் வந்து அது வீணு, இவருக்கும் வந்து இன்ஜுரி ஆனாங்க. எருமாடு தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு, அதுதான் சொல்றேன். மைனா ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒன்லைன் கிடையாது. ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இதை சொல்ல வரேன். டைரக்டரே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஜான் மேக்ஸ் சார். லைன் மட்டும் இருக்கும், ஒரு திருடன் வந்தான், ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், அதை தேடி போற ஒரு ஜெயிலரு. இப்போ என்னவா இருக்கும், இடையில வந்து ஒரு காமெடி கேரக்டர் கான்ஸ்டபிள், அது தம்பி ரமேஷ் சார். அது டெவலப் ஆச்சு. படம் வந்து வெற்றியான பிறகுதான் ஒன்லைன் போட்டோம் ரீமேக் பண்றதுக்காக. ஸோ அது வரைக்கும் ஒன்லைனே படத்துக்கு கிடையாது. அப்படி இந்த ஃபீல் ஏன்னா அந்த டீம் ஒர்க் அப்படி இருக்கும். டைரக்டர் ஆகட்டும், அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அந்த ஒரு ஃபீல் இந்த இடத்துல இப்படி போறாங்கன்னா இந்த மூடு அப்படின்றதுல வந்து தெளிவா இருந்தோம். ஸோ அதனாலதான் மைனா வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு உண்டான காரணம் அந்த எமோஷனல் ஃபீல்லாம். அது என்னன்னா, அது ப்ரொடியூசர் வந்து அவருக்கு பயங்கர பக்கபலமா இருந்து அங்க வந்து அவர் முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு இதில் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு. ஹலோ மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்க டீம் மயில் திரைப்படத்துல இருந்து ஒரு 3 அழகான கெஸ்ட் நம்ம கூட இருந்திருக்காங்க. எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சோ ஹாப்பி டு see you. ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. தமிழ் சினிமால அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்க 2 பேரையும் திருப்பி தமிழ் சினிமால பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஹாப்பி டு see you திருப்பியும். ஸ்டார்டிங் வித் யூ சார். இந்த படம் மயில்ன்ற ஒரு படம், காதல்ன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை ஒரு கோர ஆரம்பிச்சிருக்கீங்கன்ற போது இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த படம் அந்த படத்தை மற்ற படங்களோட கம்பேர் பண்ணுறோமா, இந்த படம் என்ன தனித்துவமா இருக்க போகுது? தனித்துவம் பார்க்குறப்போ இப்போ எல்லாமே வந்து ஒரு சிட்டி பேஸ்டில் வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்போது வர படங்கள் எல்லாமே அது இல்லை ஒரு பேய் படங்கள். ஸோ அந்த டைப்பில் இருந்து இது டோட்டலாக டிசைன் பார்க்குறப்ப ஒரு மண் சார்ந்த படம்ன்றப்ப அதில் வேறுபட்டு தான் நிற்கும். இன்னொன்று வில்லேஜில் இருக்கிறப்போ இது வரைக்கும் பதிவு பண்ணாத களமாக இருக்கும். லொக்கேஷன் வைஸ் ஆகட்டும், இல்லை கதை பின்புலம் இருக்கு இல்லைங்களா, கேரட்டோட பின்புலம் இது வரைக்கும் சொல்லப்படாமல் கதையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கதை வந்து ஒரு ஜெயமோகன் சார் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறதுன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு குலத்தொழிலாகவே அதை பண்ணிட்டு இருக்கவங்களுடைய பேக் கிரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு தான் வந்து ஹீரோயின் கேரக்டராக அல்லி கேரக்டர். ஸோ அது நிச்சயமாக அது வந்து மேக்ஸிமம் அது பதிவு பண்ணலன்றதான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது. அண்ட் உங்களை இப்போ இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு நம்ம படம் எடுக்கிறோன்ற போது அதுக்கான இன்புட்ஸ் நிறைய விஷயம் இருக்கும். ஒரு வில்லேஜ் ஸ்டோரி பேஸ்ல ஒரு லவ் ஸ்டோரின்ற போது அதுக்கான மெனக்கடல்கள் நிறைய இருக்கும், ஒர்க் அவுட்ஸ்ல இருக்கும். என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? இந்த பயணம் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இப்போ இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு. அதோட இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் டைம்ல இருந்து பார்த்தா இந்த சாரு ஜெயமோகன் சார் தான் கதை திரைக்கதை வச்சனம் தெரியும். நம்ம கையில கதை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு நிறைய இடத்துல இந்த லொக்கேஷன் தேட நிறைய இடத்துல போயிருக்கேன். ஆக்சுவலி
தேடி தேடி லாஸ்ட் அந்த கல்வராயன் ஹில்ஸ் திருவண்ணாமலை பக்கம் வந்த போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்களை பார்த்து ஒரு ஒரு அப்படி அவரை காப்பி பண்ண சொல்லல, அவர் எப்படி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த ஹில் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த காலத்துல பார்த்தா வில்லேஜ்லயோ ஹில் பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போதும் நல்ல கொஞ்சம் வெல்த்தியான ஆளுங்க தான் நிறைய இடத்துல இருக்கு. பட் இந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு 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 இடம் இருக்கும், ஒரு மண் சார்ந்த ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் ஒரு ஒரு அந்த கேரக்டர்ஸுக்கு. அது அது எப்படி உருவாயிருக்குன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்த ஒரு டிஸ்கஷன்ல தான் இங்க இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அந்த லுக் வந்திருக்கு ஆக்சுவலி. ஓகே சார், இந்த படம் ரைட்டிங் அப்பவும் சரி ஒரு விஷயம் தோணி இருக்கும், சேது சாரை வச்சும் சரி தாரா வச்சும் படம் பண்ண போறோம், இந்த கேரக்டர் கொடுக்க போறோம் அப்படின்ற போது அவங்களுக்கான இன்புட்ஸ் தனியாக இருக்கு. அது ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? நம்ம ரைட்டப் வந்து ஜெயமோகன் சார் பவுண்டட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து அவர் பெரிய லெஜண்ட். ஸோ அவருடைய எழுத்தை நம்ம எங்கேயுமே மாற்றக்கூடாது, ஒரு புள்ளி கூட அந்த சைடில் அசைக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தோம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில். ஸோ அந்த கேரக்டர் என்னன்றத தங்கிலீஷில் வந்து டோட்டலாக மாற்றி சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டு கொடுத்துட்டோம். ஒரு சீன் வந்து ஆரம்பித்தா இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சா அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் இருப்பார். நேற்றுக்கு ஏர்போர்ட்டில் இருந்தாலும் இன்றைக்கி எருமையோட வந்து நடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஐஃபையாக இருந்தால் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்று டெடிக்கேஷனோட தான் வந்து எருமை மாடு பயணம், டாக் துரத்திட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ளே ஒரு வர வேண்டியதாக இருந்தது. அதுக்கான மெனக்கெல்லாம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம இது போல் இருக்குது சார், இது விஷயம் இதை பண்ணிக்கலான்றது மட்டும் நான் வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருவேன். அதை ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டதனுடைய வெளிப்பாடு தான் வந்து மாடசாமியாக இன்னைக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அஞ்சு சம்ரிதா தாரா. நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ ஹீரோயின் யாருன்றது கொஸ்டின் மார்க், யாருன்னு ஃபிக்ஸ் ஆகலை. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். அந்த மார்கழிக்கு முன்னே நல்ல நாளில் ஆரம்பித்து ஆடிஷனுக்கு வந்து நானும் கோ டைரக்டர் இறைவந்தன் சார், ப்ரொடியூசர் வேணுகோபால் சார், ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் ஒருத்தரோட கேரளா போயிட்டு இருக்கிறப்ப எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். சரி அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னு சார். அப்புறம் ஒரு ஃபோட்டோ இங்கேருந்து போகிறப்பவே பார்த்துட்டேன். இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டப்போ அவங்க கோட்டயத்துலேருந்து வரணுன்னாங்க. ஸோ 3 நாளாக வரல. 3 நாளில் கடைசி நாள் முடிகிற அந்த ஆடிஷன் முடிகிற டைமில் தான் வந்தாங்க. சரி வராங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. வந்து அவங்கள பார்த்த உடனே ஒரு திருப்தி இருந்தது. நீங்கள் எப்படி பார்த்த உடனே ஸ்க்ரீனில் விட நேரில் இருந்தீங்களா, இந்த ஃபீல் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ப்ரொடியூசர்லேருந்து எங்கள் எல்லாருக்குமே டீமுக்கு இருந்தது. ஸோ கேரக்டர் நமக்கு வந்து ஒரு காஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்போ அந்த 50% மினிமம் அது அவுட்லுக்கில் இருந்துட்டா மீதி பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்து பேசிக்காக அவங்க கேரக்டருக்கு அடாப்டாக ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கரெக்டாக இருந்தாங்க. ஸோ அப்புறம் சின்ன சின்ன எமோஷனல்லாம் கேட்பாங்க. நம்ம ஒரு ஹரியப்பில் ஓடிட்டு இருந்தாலும் அவங்க கேட்பாங்க இந்த இடம் போதுமா இல்லை இவங்க வேற எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ இப்படி சின்ன சஜஷன் கொடுத்தா போதும், அப்படியே 100% அவுட்புட் கொடுத்துருவாங்க. ஸோ இது இருக்கிறப்போ ஷூட்டிங் இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு டென்ஷனில் போயிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்லேயே வந்து அனுபவம் என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ பதட்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம் ஏற்கனவே நம்ம நிறைய ஒர்க் பண்ணதுனால அந்த மாதிரிலாம் என்னுடைய பதட்டம் வந்து அவங்களுடைய ஃபேஸில் இருந்துச்சு. அதை நான் வந்து அப்போ வந்து அப்சர்வ் பண்ணேன். இல்லை மேடம் ஜாலியாக எடுக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னா. அப்போ எனக்கு என்ன பதட்டம் இருந்துச்சுன்னா, ஹீரோயின் மட்டும் என்ன ஆக போகுது, டைமில் கிடைக்கணும், அந்த ஷார்ட் டைமில் முடிக்கணுமேன்ற ஒரு அந்த அர்ஜிமெண்ட் இருந்தது. ஸோ எப்போ பார்த்தாலும் நான் இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு இந்த படங்கள் எடுத்துட்டோம். பட் எங்களை விட நாங்கள் ஐடியாஸை விட நாங்கள் ஒரு 10% என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து 100% வந்து ப்ரொமோஷனுக்கு சுற்றிட்டு இருக்கவங்க வந்து அனுபமா மேடமும் வேணுகோபால் சார் தான். ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஷூட்டிங் டைமில் பார்க்குறப்போ பயங்கர சில்லாக இருப்பார் ப்ரொடியூசர் வேணுகோபால் சார். பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க, சேர் போட்டு மானிட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நெருக்கடி இருக்கு இல்லைங்களா, ப்ரொடியூசர்னா நம்ம வந்து லேட் பண்ணுறோமா இல்லை ஏதாவது தவறுகள் யூனிட்டில் நடக்கிறப்போ அது மேலே நம்ம மேலே புஷ் ஆகுமேன்ற ஒரு டென்ஷன் இருக்குங்களா, அது 1% இருக்காது. நம்ம ஹரியப்பா ஓடுன்னு நினைச்சாலும் பக்கத்தில் இருப்பார், பார்த்துட்டு இருப்ப. ஒரு என்ன சீன்னா என்னடி செஞ்சோட வந்து சாங்கோட லீடு அல்லி கேரக்டர் மாடசாமி வந்து கையை பிடிச்சி திருடன அப்படின்றப்போ கையை பிடிக்கணும், அந்த சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு டவுன் சைடு
முன்னாடி வந்து ஒரு ஹில் மாதிரி ஒரு இது இருக்கு, லைட் இறங்குது, அந்த மேஜிக் லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஈவினிங் லைட்ல எடுத்துட்டு இருக்கோம். அப்போ கண் கலங்கணும் ஹீரோயின் கேரக்டர். அப்போ கிளீசரின் வந்து அங்கே கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த கொடுத்த உடனே அவங்க கண்ணில் வைக்கிறாங்க, ரெடின்றாரு கேமராமேன், சார் லைட் போகுதுன்னு அறிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல எடுத்தாகணும் அந்த ஷார்ட்ஸ், அப்பதான் பதிவாகும், இல்லைன்னா இருட் ஆயிடும். ரெடி கேமரான்றப்போ எனக்கு ஏழுமலைன்னாரு சார் அப்படின்னு. அப்படி திரும்பினா ஏதோ கேட்க போறாரு அப்படின்னு நினைச்சா, அவங்க ஏதோ கையில ஒண்ணு கொடுத்தாங்களே, அவங்க எடுத்து ஏங்க கண்ணுங்களை வச்சாங்க, ஏன் அது அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க எமோஷனல்ல சில விஷயங்கள் வந்து அந்த தண்ணி வரணும், கண்ணுல இருந்து டியர்ஸ் வரணும், அதுக்காக கொடுத்தேன். அது என்ன நீங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. அங்க லைட் போயிட்டு இருக்கு, கேமராமேன் அங்க கதறிட்டு இருக்காரு, சார் போயிடுச்சுன்னா அப்புறம் லைட் ஃபில் பண்ண முடியாது சார்ன்றாரு. சார் இருங்க சார், அதை இங்க வர சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்னன்னா நம்ம அந்த ஓட்டம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு சில விஷயம் தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்படுவாரு, பொறுமையா இருப்பாரு, எடுத்துக்கலாங்க என்னன்னு. ஸோ ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் என்னன்னா டப்புன்னு கூப்பிட்டு வந்து திட்டுவாங்கல்ல, அது இருக்கவே இருக்காது. சரி ஓகேங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு மறதியில விட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னாரு. ஸோ அந்த ஒரு ஈஸியா அவர் வந்து அப்ரோச் தான் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சில்லா ஒரு படங்கள். அவர் பெரிய பிசினஸ்காரன், அப்ப அதனால அவருக்கு அந்த மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும். ஸோ அது ஈஸியா வந்து அவர் அணுகுமுறை தான் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து விஷுவல்ஸ் கொடுக்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமா அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க, நம்ம பெரிய பேனரா உருவாக முடியுமா என்னன்னு கேட்டுப்பாங்க. அந்த ஒரு ஈஸியா வந்து டெக்னீஷியன் கிட்ட பேசுறது இருக்குங்களா, அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த தகுதிக்கு உண்டான இதுதான். ஐகான் வந்து மிகப்பெரிய லெவல்ல வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். உங்களை சேதுன்ற பேரை ஐடென்டிஃபை பண்றது மக்கள் கொஞ்சம் எப்படி டைம் எடுத்துச்சு அவங்களுக்கு, அது எப்படி இருந்துச்சு? மைனால நம்ம பார்த்துருப்போம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம், உங்களோட கேரக்டர் மையல்ல சேதுனா யாருன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்குது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரும்போது. அந்த பேரை ஐடென்டிஃபை ஆகுறதுன்னு ஏர்லி ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள் சர்வேலாம் எப்படி இருந்துச்சு? இல்ல மைனாக்கு அப்புறம் தான் அந்த பேரே ரெஜிஸ்டர் ஆகுது. பட் ஆனா அதுக்கப்புறம் இந்த பெரிய ஒரு கேப் வந்திருக்கு, திருப்பி மக்களை வியாபப்படுத்த வேண்டியிருக்கும். பட் ஆனா இப்ப பார்த்தா நிறைய, இப்ப பக்கத்துல பார்த்தா நிறைய மீம் கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஓடிட்டு இருக்கும். மக்களுக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு ஆள் இருக்கே தெரியும், இதுக்கு மேல இந்த மாதிரி உங்களுதான் ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமா தான் திருப்பி போய் சேர முடியும். அப்போ மையல் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா கண்டிப்பா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றது எங்களுக்கும் தெரியுது. அண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மீம் டெம்ப்ளேட் எல்லாம் பார்க்கும்போது பஸ்ல மைனா படத்துல போயிட்டு இருக்கு ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது மீம்ஸ்ல இருக்கட்டும் சரி, சோசியல் மீடியால சரி ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். எந்த டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. நம்ம ஒரு இந்த அளவுக்கு கேப் படத்துல இருந்தாலும் நம்ம இந்த இங்க இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த சோஷியல் மீடியா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாவது அட்லீஸ்ட் நம்ம இங்க இருக்க அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதே பெரிய விஷயம் தானே. எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ ஆக்டர்ஸை காணாத போயிடுது, நம்ம ஒரு படத்தில் வந்துட்டு அது காணாத போயிடுது. ஏதோ ஒரு பிளெஸிங்கோட தான் இருக்கு. நம்ம அதான் திருப்பி இந்த வாய்ப்பு கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். அந்த கேப் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன நீங்க உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்? எனக்கு பிரெட் வின்னிங்காக எனக்கு பிசினஸ் இருக்கு ஆக்சுவலி, நான் அதுல பிஸியா இருந்தேன். அப்புறம் தெலுங்குல 2 படம், மலையாளத்துல 2 படம், அப்படி 2-3-4 படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் அது பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். தமிழ்ல இப்பதான் அந்த வேணு சாரு, அனுபவம் மேடம், ஜெயமோகன் சாரு, மலை, அப்புறம் த ஸ்வீட் சமர்த்தி தாரா, அஞ்சுன்னு தான் சில பேர், அதனாலதான் அடிக்கடி அஞ்சு இல்லையா. அது இப்படிதான். ஐ அம் பிளஸ்ட். அப்புறம் நம்ம வேணு சார் பத்தி பேசிட்டு இருந்தார் இல்லையா, சக்திவேலு மேட்டர் சொல்ல வேண்டாம். சொல்லலாம், கண்டிப்பா சொல்லணும். இல்ல கிளிசரின் மட்டும் பேச முடியாது. சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? ஒரு எருமாடு வந்து 2 நடிக்கும். மையலோட லைன் பாக்குறப்போ ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 எரும மாடோட வாழ்ந்துட்டு இருக்கவா, மாடசாமி என்கிற மாடு கேரக்டர் உள்ளவர். 3ஆவதா ஒரு மாடு அவள் லைஃப்ல வந்ததுதான் என்ன மயிலுடைய லைனா இருக்கும், என்ன மாத்தி போட்டுச்சுன்றது. அதே போல ஹீரோவோட கேரக்டர் பாக்குறப்போ மாடசாமி ஒரு சின்னதா வயிற்று பொழப்புக்காக அந்த கடையில இருக்கிற ஆட்டுக்குட்டியை திருடினவன்
ஒரு பெண்ணோட, அதாவது பெண்குட்டியோட மனசை திருட போறப்போ அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதையா இருக்கும். இதுதான் மயிலோட பேஸ் லைன் இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மிருகங்களை வச்சு ஷூட் பண்ணோம், அதாவது எருமை மாட்டை வச்சு ஷூட் பண்றப்போ அந்த ட்ரெயினர், அந்த எருமாட்டுக்கு சொந்தக்காரர் பேர் தான் சக்தி, அவங்க பையன் ராமு. ஸோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க. அந்த எருமை அழைக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எருமை மாடு எங்கேயாவது வருது அப்படின்னா அவர் சாருக்கு அலர்ஜியா இருக்கும். என்னன்னா அது மேல படுக்கணும், அது கூட டிராவல் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் சாங் ஃபுல்லா வந்து எருமாட்டு மேல இருக்கும். ஸோ அதனால வந்துடுச்சுன்றத நான் என்ன சொல்லுவேன் சார், பார்த்து அப்படியே அந்த எருமாடு அப்படின்னு அப்படி எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். என்னன்னா அந்த அளவுக்கு வலிங்க. என்னன்னா எரும மாடு மேல படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஓர்கன்ஸ் கிட்ட உள்ள எல்லாம் இது போயிடும், இந்த எள்ளு இப்படி குத்துடும், பயங்கர வலி. அப்போ என்ன அப்படியே இதுக்காக அப்படியே சொல்லிட்டு இருக்கோம், எருமாடு இப்ப நெக்ஸ்ட் ஷாட் அது விட்டுக்கலான்னு. ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி நான் அப்படியே பார்க்கவும். அந்த டைம்ல எல்லாம் இவர் 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ண விஷயம் தான் இது, டைரக்டரும் ப்ரொடியூசரும். பட் ஆனா நமக்கு அந்த வலி தாங்க முடியாம அப்படியே கண்டுக்காம அப்படியே போயிடும். ஸோ அப்போ அந்த சவுண்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர் வந்து சார்ட்ட வந்து சிம்பாலிக்கா கலாய்க்கிறதுக்கு அந்த சவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது ஒன் சைட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே கண்டுக்காம இந்த ஷார்ட்ஸ் நம்ம எடுத்தாகணும் இல்லைங்களா, அந்த டைமுக்குள்ள அந்த அரியப்புல இருந்துட்டு இருப்போம். ஒரு டைம் வந்து ஃபோர் கிரவுண்ட்ல ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, பேக்ரவுண்ட்ல வந்து 2 எருமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இது வீடியோ வந்து கேமராமேன் வந்து இதுல இருக்காரு, 20 ஃபீட் கிரேன்ல இருக்காங்க. அவரு சார் மறுபடியும் சீரியஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்லாம் சில்லா பேசுவாரு. எனக்கு 7 மலைன்னாரு சார் அப்படின்னா, பக்கத்துல தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாரு, அப்போ பக்கத்துல இல்ல. ஏங்க பேக்ரவுண்ட்ல 2 எருமைங்க இருக்கு இங்கங்க அப்படின்னாரு. சார் நான் வரல அந்த விளையாட்டுல, என்ன கோத்து விடாதீங்க சார் போன்னு தள்ளிட்டேன், இப்ப சொல்லி விடுறேன் அவங்க கிட்ட. அது மீனிங் புரியுதுங்களா, பேக்ரவுண்ட்ல 2 எருமை இருங்க ஃபோர் கிரவுண்ட்ல அப்படின்ட்டு பாஸ் விடுறாரு. நான் அதை ஃபில் பண்ண முடியாது சார், எனக்கு எனர்ஜி இல்ல, நீங்க பாத்துக்கோங்க. அதுதான் கதையில அப்படிதானே போட்டிருக்கு, 2 எருமை மாடு ஃப்ரெண்டு, ஒரு லவர் மாடு, மாடசாமின்ற மாடு அவரா நம்ம எதுவும் சொல்ல. சோ அப்படி பேசிட்டு இருக்கப்ப கமெண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இப்படி என்னன்னா எல்லா ப்ரொடியூசரும் பாக்குறப்போ காலையில ஆரம்பிக்கணும், இந்த டென்ஷன் ஒண்ணு இருக்குங்களா, அது ஒரு நாள் அவங்க கொடுத்தது இல்லை. இப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு சைட்ல அப்படியே ஜாலியா சில்லாவே இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். இப்போ படத்துல இப்போ ஒரு சாதாரண படம் தானே, நம்ம பெரிய ஸ்டார் காஸ்ட் பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றுமே இல்லை. பட் இன்னைக்கு கூட ஈவன் திஸ் மொமெண்ட் அனுபமா ஆகட்டும், வேணு சார் ஆகட்டும், மகிமா மேடம் ஆகட்டும், வேற யாரும் நமக்கு ஒரு ப்ரெஷர்னு ஒரு விஷயம் நமக்கு வரையில, நம்ம கிட்ட கொடுக்கவில்லை இது வரைக்கும். உங்கள்ட்ட 100% கொடுத்துருக்க, நம்ம வி ஆர் தேர் ஃபார் யூ, அப்படிதான் ஒரு அந்த ஃபீல் எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நானும் ப்ரொடியூசராக இருந்தேன். ஆனால் அந்த யூனோ த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் தே கிவ் யூ, இதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு டீமுக்கும் தேவை. ஆனால் நம்ம நாங்கள் என்னையும் டைரக்டரையும் பொறுத்த வரைக்கும், ஹீரோயினை பொறுத்த வரைக்கும், வி ஆர் ஆல்சோ கிவிங் அவர் 100% டு மேக் இட். இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இது நல்லபடியாக மக்கள் பார்த்து, இது எல்லாருடைய வாழ்க்கை தான். இது நிறைய ஒரு டீம், சாதாரணமான ஒரு டீம் ஒரு ரொம்ப நம்பிக்கையோட ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து உருவாக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். தயவு செய்து உங்களோட தியேட்டர்ல மீடியம் மூலமா மக்கள்கிட்ட சொல்லுங்க சார். உங்களோட படங்கள் அசோசியேட்டா பிரபுசாலம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மைனால இருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல சார், இந்த மையல் படத்துலயும் அவரோட ஐடியாஸ், அவரோட நாலேஜஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அவருக்கு கொடுத்த டிப்ஸ் அந்த மாதிரி? இல்லை, மைனா ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒன்லைன் கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இதை சொல்ல வரேன். டைரக்டரே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஜான் மேக்ஸ் சார். லைன் மட்டும் இருக்கும், ஒரு திருடன் வந்தான், ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், அதை தேடி போற ஒரு ஜெயிலரு, இப்போ என்னவா இருக்கும், இடையில வந்து ஒரு காமெடி கேரக்டர் கான்ஸ்டபிள், அது தம்பி ரமேஷ் சார், அது டெவலப் ஆச்சு. இதுதான் லைனா இருந்துச்சு. இதுதான் லொகேஷன் பார்த்துக்கிட்டே இருப்போம், இந்த இடத்துல இருந்து இப்படி வரலாம் அப்படின்னு. சரிங்க சார் நான் நோட் பண்ணிப்பேன். தீபாவளி அன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் உள்ள ஆட் பண்ணுவோம், அட்மாஸ்பியர்ல பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கட்டும், எஃபெக்ட்ஸ்ல நல்லா இருக்குன்னு. சரிங்க சார்னு எழுதிப்போம். இன்னைக்கு தீபாவளி விடுமுறை, இப்படி பேசி பேசியே தான் எடுத்துப்போம். ஸ்பாட்ல போய் நிக்கிறப்போ வந்து ஸ்கிரிப்ட் இருக்காது. அது என்னன்னா, அது ப்ரொடியூசர் வந்து அவருக்கு பயங்கர பக்கபலமா இருந்து அங்க வந்து அவர் முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு இதில் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு.
மற்ற இடங்கள்ல அப்படி அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா கரகாட்டக்காரங்கள கங்கை மரன் சார் சொல்லியிருக்காரு இன்டர்வியூல வந்து பார்த்தது, இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா பட் நாங்க பாக்குறப்ப காலையில போனா ஒரு கவுண்டமணி சார்ட்டையும் செந்தில் சார்ட்டையும் சொல்லுவாங்க, இப்போ அவ்வளவு கரகாட்டக்காரங்க ஊருக்கு வந்தா காலை கடன் கழிக்கிறதுக்காக போறாங்க, அங்க ஒரு சீன் அப்படின்னு அது மாதிரி தான் நாங்க பேசி எடுத்தோம். ஆனா அது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்கன்னா அப்படின்ற ஒரு இன்டர்வியூ பார்த்த ஞாபகம் அதே சாயல்ல தான் மைனா நடந்துச்சு. படம் வந்து வெற்றியான பிறகுதான் ஒன்லைன் போட்டோம் ரீமேக் பண்றதுக்காக. ஸோ அது வரைக்கும் ஒன்லைனே படத்துக்கு கிடையாது. அப்படி இந்த ஃபீல் ஏன்னா அந்த டீம் ஒர்க் அப்படி இருக்கும். டைரக்டர் ஆகட்டும், அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அந்த ஒரு ஃபீல் இந்த இடத்துல இப்படி போறாங்கன்னா இந்த மூடு அப்படின்றதுல வந்து தெளிவா இருந்தோம். ஸோ அதனாலதான் மைனா வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு உண்டான காரணம் அந்த எமோஷனல் ஃபீல்லாம். ஸோ அப்போ அவர் ஷார்ட் டிவிஷன் எதுவுமே மார்க் பண்ணிக்க மாட்டார், இதுதான் வரப்போகுது க்ளோஸ் அப்பு, இது வந்து ஜிம்மி ஷாட் அப்படி இருக்காது. அங்கே போய் லொக்கேஷன் என்ன கேட்குதுன்றத பார்ப்போம். பார்த்த உடனே ஷார்ட் வச்சுட்டு தான் அங்கே டயலாக் எங்கே இப்படி வரீங்க, இப்படி காம்போசிஷன் இப்படி அப்படின்னு கம்பைன் ஷாட்டுன்றது உருவாக்குனதே அதுதான். ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்கே பயங்கர சப்போர்ட் ஆகிடுச்சு. என்னன்னா நம்ம அந்த ஷார்ட் டிவிஷன்லேயே சிலருக்குலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி எதுவுமே இல்லாத ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அது எவ்வளோ ஒரு ஒர்க்குன்றது தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தெரியும். ஸோ அப்படி வேலை பார்த்ததுனால இது ஈஸியாக தான் இருந்தது. ஒரு ஷார்ட் நம்மளுக்கு பவுண்டட் கொடுத்துட்டாங்க, கதை திரைக்கதை வசம்னுட்டு. அப்போ நம்ம கேரக்டர் என்ன பண்ண போகுது, லொக்கேஷன் என்ன, மற்ற சாங்ஸ் எந்த அளவுக்கு மேக்கிங்கில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள ஈஸியாக தான் இருந்தது. அனுபவம் நமக்கு அந்த மைனானுடைய அனுபவம் வந்து இன்புட்ஸ் மையல்ல வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இப்போ மேபி இன்னைக்கு நைட்டு கூட மழை பெய்யுது, மேபி நிலா கண்டிப்பா வரும், போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த போட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த போட்டோ பக்கத்துலயே வச்சுக்கோங்க. போயிட்டு முகத்தை வந்து கண்ணாடியில பாருங்க, ரெண்டையும் சேர்த்து வச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல ரெண்டுமே நிலா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் அந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸ்டார்டிங்கா சொல்லலாம்னு பார்த்தேன், ஏதாவது கோபப்படுவீங்க. ஐயோ மறிக்கிறீங்க சார். அவருக்கு தெரியாம போச்சு, இது முன்னாடியே சந்திச்சிருந்தா இதை வந்து அள்ளிக்கிட்டு அப்ரோச் பண்றப்ப வச்சிருப்பேன். ஆமா இல்ல தேங்க்யூ சோ மச். சொல்லணும். பேர் என்ன சொல்லுங்க தம்பி, பேர் என்ன சொல்லுங்க? விஜய். விஜய். அப்துல் நாசர் சார் வந்து சொன்ன தனுஷ் மாதிரி இருக்கு. சரி ஏதோ என்னால முடிஞ்சது. சூப்பர். ஆமா ஆமா ஆமா. கண்டிப்பா வெரி குட். உங்களோட ஒவ்வொரு படங்களும் ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த படம் மூலமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் ஒண்ணு இருக்குங்க. அடுத்த கட்ட தமிழ் சினிமா படம் நோக்கி டிராவல் பண்றதுக்கு அது என்னவா இருக்கு? இதுதான் அந்த நிலா. இல்ல இதுல வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுல இந்த மாதிரி ஒரு டீம் எனக்கு இனிமே கிடைக்குமோன்னு தெரியல. ஆக்ரகம் இருக்கு, ஆனா எனக்கு தெரியல. அவ்வளோ பெஸ்ட் டீம் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுல பெஸ்ட் டீம் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில வரும்போதே இந்த மாதிரி ஒரு வெளிய க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணது வந்து அவ்வளோ பிளெஸ்ஸிங். அதே மாதிரி இதுல எதுவும் சிம்பிளா இருக்கல, எல்லா கேரக்டருக்கும் அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு இது இருக்கு. அதில் சேது சார் ஆகட்டும், அது இப்போ அதில் வந்து அபிநயிச்ச தேனப்பன் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே இதில் எரும மாடு கூட இருந்த சீன்ஸ் எல்லாமே அது இப்போ சார் அது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதில் சேது சார் அது மேலே படுத்து போகும்போது சீன்ல நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி நடக்கிறது, இன்பிட்வீன்ல அது குதிச்சாங்க. அப்போ இவரு வந்து அது வீணு, இவருக்கும் வந்து இன்ஜுரி ஆனாங்க. எருமாடு தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு, அதுதான் சொல்றேன். அதே மாதிரி ரொம்ப வெயிலா இருந்தாங்க அந்த லொக்கேஷன், அவ்வளோ வெயில். அப்போ ஸ்கின் கூட பேன் ஆங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ഏറ്റവും மெயினாக இம்பார்ட்டண்டாக அவர் ஸ்கின் தான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குவாங்க. அப்போது அது இருந்தால் கூட இவர் எல்லாருமே வந்து என் ஸ்கின்னு நல்லா இருக்கிறதுக்காக டேக் கேர் பண்ணாங்க. ப்ரொடியூசர் சைட் ஆகட்டும், ஹீரோ சைட் ஆகட்டும், இவர் எல்லாருமே வந்து
அதுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ ஆளுகள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவான்னு தெரியல. அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அது டீம் அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிய மாட்டாங்க. ஏதாவது தப்பு இருந்தா மன்னிப்பு கேளுங்க. கேட்டு இல்ல நான் கேட்டுக்கிறேன். சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ இதுதான். ஓகே, சிறப்பு. படம் ரிலீஸ் ஆக போது தியேட்டர்ல உங்க எல்லாருக்கும் திருப்பியும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல போகணும். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பா, மாலைமலை சார்பா உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் தமிழ் சினிமா நிறைய படங்கள் பண்ணுங்க, மக்களை மகிழ்ச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க கொடுத்த நேரத்துல. உங்களை மாதிரி ரொம்ப நாள் கொஞ்சம் ஸ்வீட்டா. ஐயோ, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.